பயங்கர பசி, ஆசைப்பட்டதெல்லாம் ருசி. வியூவர்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபியோட வந்திருக்கோம். ஜவ்வரிசி சிறுபருப்பு பாயாசம். வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஜவ்வரிசி 1 கப், சிறுபருப்பு 1 கப், வெல்லம் 1 கப், பால் 1 டம்ளர், முந்திரி, திராட்சை, ஏலக்காய். இதாங்க தேவையான பொருட்கள். கழுவுன சிறுபருப்பில் ஊற வச்ச ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கிறோம். ஜவ்வரிசி போட்டதுக்கப்புறம் ஒரு சொம்பு தண்ணி போட்டுரும். அடுப்பு பற்ற வச்சுட்டு குக்கரை மூடிக்க வேண்டியது. சிறுபருப்பும் ஜவ்வரிசியும் வேகிற நேரத்தில் மீன்வேல் நம்ம வெள்ளத்தை பாகு காசிக்கலாம். இப்போ வெல்லம் பாகு காச தண்ணி போட்டுக்கிறோம். வெள்ளத்தை ஆட் பண்ணுறேன். வெள்ளத்தை நல்லா கரையிற வரைக்கும் கலக்கணும். மீன்வேல் நமக்கு குக்கரில் வச்ச சிறுபருப்பும் ஜவ்வரிசியும் 3 விசில் வரணும். 3 விசில் வந்த பிறகு இந்த வெள்ளத்தை அதில் சேர்க்க போகிறோம். வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் கலக்குங்க. கேஸில் இன்னொரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. நான் நெய் சொல்ல மறந்துட்டேன். ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. நெய் ஹீட் ஆனவனையும் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு போட்டு திராட்சை போட்டுக்கலாம். முந்திரி பருப்பையும் திராட்சையும் எடுத்து வச்சுக்கலாம். பருப்பும் ஜவ்வரிசியும் நல்லா வெந்துருச்சு. அதை இதில் போட்டுக்கலாம். ஜவ்வரிசியும் சிறுபருப்பும் நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. பாருங்க, நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இந்த டைம் ஜவ்வரிசியும் சிறுபருப்பும் கொதிக்கும் போது நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்ச வெள்ளத்தை இதில் போட்டுக்கலாம். வெள்ளத்தில் கல் மண் இருக்கும், அதனால் இதை காய்ச்சி வடிகட்டிக்கிறோம். வெல்லம் போட்டதையும் கலர் சூப்பராக ஆயிடுச்சு பாருங்கள். ஆக்சுவலி இந்த பாயசத்தோட கலர் இது தான். இன்னும் 2 ஒரு சிட்டிகை ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். ஏலக்காய் பவுடர். இப்போ சிறுபருப்பு, ஜவ்வரிசி, வெல்லம் நல்லா 3 சேர்ந்து வந்திருக்கு. இப்போ முந்திரி, திராட்சை வறுத்து வச்சிருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதாக போகலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணிட்டு நல்லா கலக்குங்க. நம்மளோட ஜவ்வரிசி சிறுபருப்பு பாயாசம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.